21ാമത് ഗദ്യഭാഗം. ആമോ മധുരുഹോ മേഘപൃഷ്ടഃ സുധാമാ ബ്രാജിഷ്ടോ ലോകിതാർണോ വനസ്പതിഃ ഇതി ഘൃതപൃഷ്ട സുധാഃ തേഷാം വർഷഗിരയഃ സപ്ത സപ്തൈവ നദ്യഃ ച അഭിജ്ഞാതാഃ ശുക്ലഃ വർദ്ധമാനോ ഭോജന ഉപബർഹിണോ നന്ദോ നന്ദന സർവതോ ഭദ്ര ഇതി അഭയാ അമൃതൗകാ ആര്യകാ തീർത്ഥവതി രൂപവതി പവിത്രവതി ശുക്ലേ ഇതി ആമഹ മധുരുഹഃ മേഘപൃഷ്ടഃ സുധാമാ ബ്രാജിഷ്ടോ ലോകിതാർണോ വനസ്പതിഃ ഇതി ഘൃതപൃഷ്ട സുധാഃ തേഷാം വർഷഗിരയഃ സപ്ത സപ്തൈവ നദ്യഃ ച അഭിജ്ഞാതാഃ ശുക്ലഃ വർദ്ധമാനഃ ഭോജന ഉപബർഹിണഃ നന്ദോ നന്ദന സർവതോ ഭദ്ര ഇതി അഭയാ അമൃതൗകാ ആര്യകാ തീർത്ഥവതി രൂപവതി പവിത്രവതി ശുക്ലഃ ഇതി. ആമൻ മധുരുഹൻ മേഘപൃഷ്ടൻ സുധാമ பிராஜிஷ்டன் லோகிதார்ணன் வனஸ்பதி. இப்படியாக்கும் அந்த கிருதபிருஷ்டனோடு புத்திரர்களோடு பேருகள். சுக்லம் வர்த்தமானம் போஜனம் உபபர்ஹணம் நந்தம் நந்தனம் சர்வதோபத்ரம் இப்படி இருக்கிற 8 பர்வதங்களும் அபயா அமிர்தௌகா ஆரியகா தீர்த்தவதி ரூபவதி பவித்ரவதி சுக்லா இப்படி இருக்கிற 7 நதிகளும் அங்க இருக்கு. கிருதபிருஷ்ட சுதாஹா கிருதபிருஷ்டனோடு புத்திரர்கள் 7 பேரு. அந்த புத்திரர்களோடு பேரில் தான் அங்கே இருக்கிற உபபூகண்டங்கள் தெரியப்பட்டது. கிரௌஞ்ச தீபில் இருக்கிற 7 உபபூகண்டங்கள் அதானது வருஷங்கள். ஆமஹ மதுருஹா மேகபிருஷ்டஹா. ஆமன் மதுருஹன் மேகபிருஷ்டன். ஆமஹ மதுருஹா மேகபிருஷ்டஹா. സുധാമ സുധാമൻ. ബ്രാജിഷ്ടഃ ബ്രാജിഷ്ടൻ. ലോഹിതാർണഃ ലോഹിതാർണൻ. വനസ്പതിഃ വനസ്പതി. ഇതി இப்படியாயிருந்தது கிருதபிருஷ்டனோடு புத்திரர்களோடு பேருகள். தேஷாம் இப்ப சொன்ன വർഷഗിരയഃ 7 உபபூகண்டங்களில கிருதபிருஷ்டனோடு புத்திரர்களோடு பேர்ல தான் அந்த உபபூகண்டங்களும் இருந்தது. அதுல பர்வதங்கள் அப்படிங்கிறது சப்த 7 விதமாயிட்டே இருந்தது. நத்யஹாச்ச 7 விதத்தில் இருக்கிற நதிகளும் அங்க இருந்தது. அபிக்யாதாக ரொம்ப புகழ் கேட்டவை ஆயிட்டு இருந்தது. சுக்லஹா சுக்லம் வர்த்தமானஹா வர்த்தமானம். ഭോജന ഭോജനം ഭോജനഃ ഭോജനം ഉപബർഹണഃ ഉപബർഹണം നന്തഃ നന്തം നന്തനഃ നന്ദനം സർവതോഭദ്രഃ സർവതോഭദ്രം ഇതി இப்படியாக
7 பர்வதங்களும் அங்கே இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற நதிகளோடு பேர் சொல்லப்படுறது. அபயா, அமிர்தௌகா, ஆரியகா. அபயா அப்படிங்கிற பேரு, அமிர்தௌகா அப்படிங்கிற பேரு, ஆரியகா அப்படிங்கிற பேரு. தீர்த்தவதி, ரூபவதி, பவித்ரவதி, சுக்லா இப்படி இருக்கிற 7 பேர் இருக்கிற நதிகளும், இதி இப்படி இருக்கிற 7 பேர்ல இருக்கிற நதிகளும் அங்க இருக்கு. 7 பர்வதங்களும் 7 நதிகளும் அங்க இருந்தது, ஃபேமஸ் ஆயிட்டு. இருபத்திரண்டாவது ஸ்லோகம். யாசாம் அம்பஹா பவித்ரம் அமலம் உபயுஜ்ஞானாஹ புருஷ ரிஷப திரவிண தேவக சப்ஞா வர்ஷபுருஷாஹ ஆபோமயம் தேவம் அபாம்பூர்ணேன அஞ்சலினா யஜந்தே. யாசாமம்பஹ பவித்ரமமலமுபயுஜ்ஞானாஹ புருஷ ரிஷப திரவிண தேவக சப்ஞா வர்ஷபுருஷா ஆபோமயம் தேவம் அபாம்பூர்ணேன அஞ்சலினா யஜந்தே. யாசாமம்பஹ பவித்ரமமலமுபயுஜ்ஞானாஹ புருஷ ரிஷப திரவிண தேவக சப்ஞா வர்ஷபுருஷா ஆபோமயம் தேவமபாம்பூர்ணேன அஞ்சலினா யஜந்தே. அந்த நதிகளில இருக்கிற ஜலத்துல அபய, அமிர்தௌக, ஆரியக, தீர்த்தவதி, ரூபவதி, பவித்ரவதி, சுக்லா இப்படி இருக்கிற 7 நதிகளில இருக்கிற ஜலத்துல ஸ்நானம் செய்யவும் அந்த நதி ஜலத்தை குடிக்கவும் செய்யறதுனால தூய்மையாய் தீர்ந்த உயிரினங்கள் ரிஷபர்கள், திரவிணர்கள், தேவர்கள் இப்படி இருக்கிற தேவகர்கள், புருஷர்கள், ரிஷபர்கள், திரவிணர்கள், தேவகர்கள். தேவன்மார் கிடையாது இங்க, இது ஒரு வர்ணத்தோடு பேரு, தேவகன்மார் அப்படிங்கிற வர்ணம். அப்படி இருக்கிற 4 வர்ணத்தில் இருக்கிறவாளாக்கும் இங்க வசிக்கிறா. அவ அந்த நதியில இருக்கிற ஜலத்தை கையில எடுத்து பகவான ஜலஸ்வரூபனாயிட்டு பார்த்து இப்படி சேவிக்கிறா பகவான. யாசாம் இப்ப சொன்ன நதிகள் இருக்கே அதனோடு அம்பஹா ஜலம் அப்படிங்கிறது பவித்ரம் புனிதமானதாக்கும். அமலம் அழுக்கில்லாத தூய்மையானதாக்கும். உபயுஜ்ஞானாக உபயோகிக்கிறவாளுக்காயிட்டு அந்த ஜலத்தை உபயோகிக்கிறவாளாயிட்டு கிரௌஞ்ச தீபில் இருக்கிறவா ஆபோமயம் ஜலஸ்வரூபனாயிருக்கிற வருணதேவனை அபாம்பூர்ணேன கையில தண்ணிய ரொப்பிண்டு அஞ்சலினா கூப்பு கைகளோடு கூடிட்டு யஜந்தே சேவிக்கிறா. புருஷ ரிஷப
சிரேஷ்டத்துவம் ரொம்பி வழிஞ்ச புருஷர்களாக்கும் அங்க இருக்கா. திரவிணர்கள், தேவகர்கள், ரிஷபர்கள் அப்படின்னு இருக்கிற பேர் இருக்கிறவாளாக்கும் கிரௌஞ்ச வருஷத்துல இருக்கிற புகழ்பெற்ற ஆளுகள் வர்ணத்தில் இருக்கிறவா. வருணதேவனுக்கு ஜலதர்ப்பணம் செய்யறா அவா. புருஷோத்தமனான பரம்பொருளுக்கு ஜலத்தால தர்ப்பணம் பண்றா. மண்ணிலையும் தூணிலையும் விண்ணிலையும் துரும்பிலையும் ஆகாசத்திலையும் மனசுலையும் ஜலத்திலையும் எல்லாம் ரொம்ப நிற்கிற பரம்பொருளை அவ சேவிக்கிறா. இருபத்தி மூணாவது கத்திய பாகம். ஆபஹா புருஷவீர்யாஹ ஸ்த புனந்தீஹி பூர்புவஸ்ஸுவஹ தாஹ நஹ புனீதாம் இவ க்னீஹி. புனீதாம் அமீவக்னீஹி ஸ்பிருஷதா ஆத்மனா புவ இதி. ஆபப்புருஷவீர்யாஹ ஸ்தபுனந்தீர்பூர்புவஸ்ஸுவஹ தா ந புனீதாமிவக்னீ ஸ்பிருஷதாமாத்மனா புவ இதி. நதியில இருக்கிற ஜலத்துக்கிட்ட பிரார்த்திக்கிறா. ஒழுகிற நீர் உறவிடங்களாயிருக்கிற நதிகளே, உங்களோட உற்பத்திக்கு காரணமாயிருக்கிற அந்த பரம்பொருளிலேந்து நீங்கள் வீரியம் സ്വീകരിച്ചதால நீங்கள் இந்த 3 உலகத்தையும் சுத்தமாக்கறல். ஆபஹா நதியில இருக்கிற ஜலங்களே, புருஷவீர்யாஹா பரம்பொருளோடு வீரியங்களாக்கும் நீங்கள், உங்களோட உற்பத்திக்கு காரணம் பரம்பொருளாக்கும். அப்படி ஸ்தா நீங்கள் இந்த நதியில நிலநிற்கிற பரம்பொருளோடு சக்தி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி இஷ்டப்படி ஓடி நடக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்மனா உங்களோடு சரீரத்தால அமீவக்னீஹி பாபத்தை இல்லாம பண்றவாளாக்கும் நீங்கள். பூர்புவஹா சுவஹா 3 லோகங்களையும் நீங்கள் புனந்தீஹி புனிதமாக்கிறவாளாக்கும். ஸ்பிருஷதாம் ஸ்பிருஷம் அப்படின்னா ஸ்பர்ஷிக்கிறது. ஸ்பிருஷதாம் புண்ணிய நதிகளை ஸ்பர்ஷிக்கிற நஹா எங்களோடு, புவஹா சரீரங்களை, புனீதாம் தூய்மையாக்கணுமே இது இப்படின்னு பிரார்த்திக்கிறா. 24வது கத்திய பாகம். ஏவம் புரஸ்தாத் க்ஷீரோதாத் பரித உபவேஷிதः ஷாகத்தீபः 32 லட்சயோஜன ஆயாமः சமானேன च दधिमण्डोदेन परीतः यस्मिन् शागः नाम महीरुहः स्वक्षेत्र व्यपदेश कः यस्य ह महासुरभिगन्धः तं दीपम् अनुवासयति.
ஏவம் புரஸ்தாத் க்ஷீரோதாத் பரித உபவேஷித ஷாகத்தீபோ द्वात्रिंशत् लक्षयोजन आयामः द्वात्रिंशत् लक्षयोजनायामः समानेन च दधिमण्डोदेन परीदः यस्मिन् शागो नाम महीरुह स्वक्षेत्रव्यपदेश कः यस्य ह महासुरभिगन्धः तं दीपम् अनुवासयति एवं पुरस्ताद् क्षीरोदाद् परिद उपवेशित शागद्दीपो 32 लक्षयोजनायाम समानेन च दधिमण्डोदेन परीतो यस्मिन् शागो नाम महीरुह स्वक्षेत्रव्यपदेश को यस्यः महासुरभिगन्धस्तं दीपमनुवासयति. ക്ഷീരസാഗരത്തോട് വെളിപ്പക്കത്തില് 32 ലക്ഷം யோஜன விஸ்தாரத்தோடு கூடின சாகத்தீபம் ஸ்திதி பண்றது. இந்த சாகத்தீபத்தை சுத்திண்டு ததிமண்டோததி, ததி சொன்னா புளிப்பு ரசம் இருக்கிற தயிர் ரொம்பி வழிஞ்ச சமுத்திரம் ஸ்திதி பண்றது. ததிமண்டோததி, ததி மண்டஹா உததி. சாகம் அப்படிங்கிற விருட்சம் ஸ்திதி பண்றதுனாலேயாக்கும் அந்த தீபுக்கு சாகத் தீபம் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த விருட்சத்தோடு பூக்களோடு சுகந்தம் அந்த தீபு முழுவதும் இப்படி பரவுறது. ஏவம் இப்படியாக க்ஷீரஹா உதாது, க்ஷீரோதாது க்ஷீரசமுத்திரத்தோடு புரஸ்தாது வெளிப்பக்கமாயிட்டு, உபவேசிதஹா திருடப்படுத்தப்பட்டதாக்கும் 32 லட்சயோஜன ஆயாமஹா 32 லட்சம் யோஜனை ஆயாமஹா விஸ்தீர்ணம் இருக்கிற சாகத்தீபஹா சாகத்தீபு. 1 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணமாக்கும் ஜம்புத்தீபுக்கு, லட்சத்தீபுக்கு അതിനോട് ഡബിൾ 2 ലക്ഷം യോജന വിസ്തീർണം. ഷാൽമലി ദ്വീപുക്ക് ലക്ഷദ്വീപോട് ഡബിൾ വിസ്തീർണം 4 ലക്ഷം യോജന. കുശദ്വീപുക്ക് ഷാൽമലി ദ്വീപോട് ഡബിൾ വിസ്തീർണം 8 ലക്ഷം യോജന വിസ്തീർണം. ക്രൗഞ്ചദ്വീപുക്ക് കുശദ്വീപോട് ഡബിൾ വിസ്തീർണം 16 ലക്ഷം யோஜன விஸ்தீர்ணம். இப்ப நம்ம பார்க்கிறது சாகத்தீபு. கிரௌஞ்சதீபோடு டபுள் ஆக்கும் சாகத்தீபோடு விஸ்தீர்ணம். சமானேனஜ 32 யோஜன விஸ்தீர்ணம் இருக்கிற ದದಿಮಂಡೋದೇನ ದದಿಮಂಟ ಉದತ್ತಾಲ தயிர் ஜலத்தால பரீதஹா 4 பக்கமும் சூழ்ந்து நிற்கப்பட்டிருக்கு. யஸ்மின் സ്വക്ഷേത്ര വ്യപദേശഃ ஏதொரு சாகத்தீபில சாகத்தீபு அப்படிங்கிறதுக்கு அந்த பேருக்கு காரணமாக இருக்கிற ஷாகஹா, ஷாகம் அப்படின்னு நாமஹா பேர் இருக்கிற மகீருஹா மரம் இருக்கு. யஸ்யா அந்த ஷாக மரத்தோடு கஹா ஏதொரு மகாசுரபி கந்தஹா ரொம்ப சிரேஷ்டமான சுகந்தம் அப்படிங்கிறது
தம் தீபம், அந்த சாக தீபத்தை அனுவாசயதி தொடர்ந்து சுகந்தம் இருக்கிறதாயிட்டு மாத்துறது. ஹ, ஆச்சரியம்தான் இது. 25வது கத்திய பாகம். தஸ்ய அபிப்ரயவ்ரதஹ ஏவ அதிபதிஹி நாம்னா மேதாதிதிஹி சஹ அபிவிபஜ்ய சப்தவர்ஷாணி புத்திரநாமானி தேஷு ஸ்வ ஆத்மஜான் புரோஜவ மனோஜவ பவமான धूम्रानीग चित्ररेब बहुरूप विश्वधर संज्ञान निदाप्य अधिपदीन स्वयं भगवती अनंत आवेशितमदिहि तपोवनं प्रविवेशा तस्याभिप्रयव्रत एव अधिपतिर्नाम्ना मेधातिथि सोऽभिविभज्य सप्तवर्षाणि पुत्रनामानि तेषु स्वात्मजान् पुरोजव मनोजव पवमान धूम्रानीकचित्ररेब बहुरूप विश्वदार संज्ञान् निदाप्याधिपतीन् स्वयं भगवत्यनन्द आवेशितमधिस्तपोवनं प्रविवेश. പ്രിയവ്രത പുത്രനാണ് മേധാതിഥിയാക്കും ശാകദ്വീപോട് அதிபதி. மேதாதிதி அப்படிங்கிறவர் இந்த தீப 7 செப்பரேட் பண்ணி அவரோட புத்திரர்களுக்கு கொடுத்தார். அவரோட புத்திரர்களோடு பேரு சொல்லப்படுறது புரோஜவன், மனோஜவன், பவமானன், தூம்ரானீகன், சித்திரரேபன், பகுரூபன், விஸ்வதரன் இப்படின்னு பேர் இருக்கிற புத்திரர்களுக்கு கொடுத்தார். அந்த புத்திரர்களோட பேர்ல தான் அந்த உபதீபுகள் இருக்கு. மேதாதிதியோட புத்திரர்கள் அவளோட பேராக்கு நம்ம இப்ப பார்த்தோம். அந்த புத்திரர்களை அந்த தீபோடு சாகத்தீபோடு அதிபதிகளாயிட்டு பதவி கொடுத்து வாழ வச்சதுக்கு அப்புறம் மேதாதிதி அப்படிங்கிற பிரியவிரத புத்திரன் பகவானை தபசு செய்யறதுக்காயிட்டு வனத்துக்கு யாத்திரையானார். தஸ்ய அபி சாகதீபோடும் அதிபதிகி தலைவன். நாம்னா அவரோடு பேரினால மேதாதிதிகி நாம்னா மேதாதிதி அப்படின்னு இருக்கிற பேர் இருக்கிற பிரயவிரதா ஏவ பிரியவிரத புத்திரனேதான். சஹா அபி மேதாதிதியும் கூடியும் என்ன பண்ணினார்? சப்தவர்ஷாணி 7 உபபூகண்டங்களை விபஜிச்சார். புத்திரநாமானி அவரோட புத்திரர்களோடு பேருகளிலேயாக்கும் அதை செப்பரேட் பண்ணினது. தேஷு அந்த 7 உபபூகண்டங்களில ஸ்வ ஆத்மஜான் அவரோடு சொந்தம் புத்திரர்களை அதிபதீன் ஸ்தான அதிகாரிகளாயிட்டு நிதாப்யா தீர்மானம் பண்ணி உறப்பிச்சார். ஸ்வயம் அதுக்கப்புறமா அவரு சுயமா ஆரும் பிரேரணைப்படுத்தாதக்கே என்ன பண்ணினார்? அனந்தே பகவதி எல்லாம் எல்லாம் பகவானோட கண்ட்ரோல்லேயுமே இருக்கு. அதனாலேயே எல்லையில்லாத மகிமைகளோடு கூடின பகவானில ஆவேசித மதிகி மனசை நன்னா உறப்பிச்சுட்டு தபோவனம் வானப்பிரஸ்தாசிரமம் பிரவேசனம் பண்ணினார். புரோஜவன், பவமானன், தூம்ரானீகன், சித்திரரேபன், பகுரூபன், விஸ்வதரன் இப்படி இருக்கிற சம்ஞா நாமங்களோடு கூடி இருக்கிற புத்திரர்கள் அவருக்கு உண்டு. அந்த புத்திரர்களோடு நாமத்திலேயே தான்
அந்த உபபூகண்டங்கள் சாகத்வீபில் ஃபேமஸ் ஆச்சு.